காலையில் பாப்பாவுக்கு வேப்பஞ்சாறு கொடுத்தது போக மீதம் இருந்ததை நான் பாப்பா வீட்டுக்காரர் 3 பேருமே நல்லா தலையில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தலைக்கு குளிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தோசை மாவு இருந்தது. சட்னிக்காக ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், பூண்டு, வரமிளகாய், புளி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தாளிப்பு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரவை உப்புமாவும் செஞ்சுட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு 12 மணிக்கு மேலே காமநாயக்கன்பட்டி சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். ரீசெண்டாக தான் இந்த சர்ச்சை பேராலயமாக மாற்றினாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சீக்கிரமாகவே லாங் வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஏதாவது குழப்பமாக இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு வந்தாலே எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நாங்கள் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வந்த கோவில் இது தான். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமாவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு தான் வந்தா. பாப்பாவோட ஃபஸ்ட்டு மொட்டையும் இந்த சர்ச்சில் வச்சு இதே ட்ரெஸ்ஸில் தான் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அம்மா மீன் சாப்பாடு வச்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு.